نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما نرسل بالآيات إلا تخويفا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اتقوا دعوة المظلوم فإنه ليس بينها وبين الله حجاب صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலக மக்களிடம் அவனுடைய இருப்பை, அவனுடைய வல்லமையை அவ்வப்போது மக்கள் திருந்துவதற்காகவும் அவர்களை சீர்படுத்துவதற்காகவும் சில அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டுவான். அந்த அத்தாட்சிகள் இறைவனால் மட்டுமே நிகழ்த்தப்பெறக்கூடியவை, மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்டவை. ஒட்டுமொத்த மனிதனுடைய சக்திகளும் குன்றி போய் ரப்பை மிகைத்துவிட முடியாத ஒரு நிர்கதியான சூழ்நிலைக்கு ஆளாகும் வண்ணம் அல்லாஹ் சில அத்தாட்சிகளை உலகத்திலே காட்டுவான். அது ஒரு வகையில் சொல்லுவதென்றால் உலக மக்களை அச்சுறுத்துவதற்காக. திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்ஃபீஃபா, நாம் மக்களுக்கு அச்சுறுத்துவதற்காக வேண்டி அத்தாட்சிகளை காட்டுகிறோம் என்று சொல்லுகிறான். நாம் வரிசையாக சமீபத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். உலகம் முழுக்க பெருகி வருகிற நிலநடுக்கங்கள், சமீப காலங்களில் நாம் பார்த்த சுனாமி போன்ற ஆழி பேரலைகள், கொரோனா உள்ளிட்ட பெருவியாதிகள், இந்த எல்லா நேரங்களிலும் பார்த்தால் மனித குலம் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அறிவியலில் அபார வளர்ச்சி கண்டிருந்தாலும், டெக்னாலஜியில மிகப்பெரிய உச்சம் தொற்றிருந்தாலும், எல்லா விதமான கருவிகளும் உபகரணங்களும் வைத்திருந்தாலும், அல்லாஹுவினுடைய சுனாமிக்கு முன்னால், நிலநடுக்கத்திற்கு முன்னால், கொரோனாவுக்கு முன்னால் நாம் எல்லோரும் தோற்று போனதை நாம் யோசித்து பார்க்கிறோம். உலகை அச்சுறுத்துவதற்காக வேண்டி இது போன்ற அத்தாட்சிகளை இறைவன் காட்டுவான். அந்த அத்தாட்சிகள் நம்மை திருத்த, நம்மை அச்சுறுத்த, நம்மை எச்சரிக்கை செய்ய இவைகள் அல்லாஹுவால் நிகழ்த்தப்படுகிறது. நமக்கு பொதுவாக ஒரு சந்தேகம் வரும், இது போன்ற பெருவியாதிகளும் பேரிடர்களும் ஆழிப்பேரலைகளும் இவைகளெல்லாம் வருகிற போது கெட்டவர்களுக்கு மட்டும் வருவதில்லையே, அங்கே நல்லவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள், அவர்களுக்கும் சேர்ந்தல்லவா வருகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அல் குர்ஆன் அன்ஃபாலுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, உங்களில் அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டும் வராமல் பொதுவாக எல்லோருக்கும் வருகிற அந்த குழப்பத்தை, ஃபித்னாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சில வேதனைகள் அல்லாஹுவால் இந்த மண்ணில் நிகழ்த்த பெறுகிற போது குற்றவாளிகள் மட்டும் தண்டிக்கப்பட மாட்டார்கள், குற்றவாளிகள் மட்டும் அதில் இலக்காக மாட்டார்கள், மற்றவர்களும் சேர்ந்து அந்த பாதிப்பிற்கு உள்ளாக கூடும், நல்லவர்களுக்கும் சேர்ந்துதான் வரும். ஆம், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னலாரின் துணைவியர்களில் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இப்படியும் ஒரு தடவை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அனுஹ்லக் வஃபீனா அஸ்ஸாலிஹூன், அல்லாஹ்வின் தூதரே, எல்லாரும் நாமெல்லாம் அழிக்கப்படுவோமா, நம்மில் நல்லவர்களும் இருக்கிறார்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டவர்களுக்குத்தானே வேதனை வர வேண்டும், ஏன் நல்லவர்களுக்கு வருகிறது என்கிற கேள்வியோடு கேட்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், கால நஅம் இதா கஸுரல் ஹபஸு, ஆம், பாவச் செயல்கள் அசிங்கங்கள் அதிகமாகிவிட்டால் அப்போது நல்லவர்கள் மாத்திரம் கெட்டவர்கள் மாத்திரம் பாதிக்கப்பட மாட்டார்கள், அது ஒட்டுமொத்தமாக வரும் வேதனை எல்லாரையும் கவ்விக்கொள்ளும் என்பதுதான் இந்த அன்பாலுடைய வசனம். அதே போல் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு, இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி.
குர்ஆனின் வழி முழுக்க வழி நெடுக விரவி கிடக்கிற வசனங்களில் ஒன்று குல்சீரு ஃபில் அர்த், பூமி முழுக்க சுற்றி பாருங்கள், ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்து ஸாலிமீன், அநியாயக்காரர்களின் முடிவு என்ன ஆகனது என்று பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னிடத்திலே காசு இருக்கிற காரணத்தால் ஆட்டம் போட்டவர்கள், பதவி இருக்கிற காரணத்தால் ஆட்டம் போட்டவர்கள், அதிகார பலம் இருக்கிற காரணத்தால் அதை துஷ்பிரயோகம் செய்தவர்கள், எல்லாருடைய வரலாறுகளையும் உலகத்திலே பார்த்தால் அவர்கள் மோசமான முடிவுகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை திருக்குர்ஆன் வழிநெடுகிலும் சொல்லித் தருகிறது. நாம் இப்போது உலகத்தில் நடைபெறுகிற பல்வேறு இறைவனின் அத்தாட்சிகளை பார்க்கிற போது திருக்குர்ஆனின் ஒரு வசனம் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய வசனம், எப்போதும் அந்த வசனம் உயிரோட்டத்தோடு உயிர்ப்போடு சாகாவரம் பெற்ற வசனமாக இருக்கிறது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். சூரா யூசுஃபில் நீண்ட நெடிய சரித்திரத்திற்கு பின்னால் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, இறைவன் தன் காரியத்தில் அவனே மிகைப்பான், அவனே ஜெயிப்பான். ஒட்டுமொத்த மனித குலமும் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்தாலும் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் அவன் மிகைத்தே தீருவான். வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மக்களில் அதிகம் பேர் அறிய மாட்டார்கள் என்று சொல்லுகிறது அல் குர்ஆன். உண்மை அதுதான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, இறைவன் தன் காரியத்தில் ஜெயித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த வசனம் இடம்பெறுகிற சூரா யூசுஃபை கூட நாம் யோசிக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமிற்காக அவர்கள் சகோதரர்கள் செய்த சதி செயல்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது பொறாமை கொண்டார்கள். அதிக பிரியம் வைத்திருந்த தந்தையும் மகனையும் பிரித்தார்கள். கிணற்றிலே தள்ளிவிட்டு ஓனாய் சாப்பிட்டது என்று பொய்ரத்தத்தோடு பறைசாற்றினார்கள். கிணற்றிலே தள்ளிவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் சந்தையிலே அடிமையை போல விற்று விட்டார்கள். பிறகு ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறை சென்றார்கள். எக்கச்சக்கமான சோதனைகள். ஆனால் ரப்புடைய ஏற்பாடு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை உயரமான இடத்திலே உட்கார வைப்பதற்கு ரப்பு முடிவெடுத்த போது மனித சக்திகள் அத்தனையும் தோற்று போனது. ஆம், எகிப்தினுடைய பேரரசராய் ஆட்சியாளராய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமர வைக்கப்படுகிறார்கள். இங்கேதான் நமக்கு அந்த வசனம் நினைவுக்கு வர வேண்டும். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, இறைவன் தன் காரியத்தில் மிகைத்தே தீருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, குர்ஆனின் வழிநெடுகளும் இருக்கிறது. குர்ஆனில் 2 இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு 12 நாட்களாக பல காலங்களாக மாதக்கணக்கில் மூட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெருப்பு குண்டம், ஊர் உலகத்தில் தீப்பற்றி எரிகிற முக்கியமான உயர்ந்த விறகுகள் எல்லாம் கொண்டு வந்து குண்டம் எரிக்கப்பட்டு ஒரே ஒரு நபரை ஆடை இல்லாமல் அதிலே தூக்கி போடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தான் நம்ரூத் அவனுடைய கூட்டாளிகள். ஆம், பக்கத்தில் நெருப்பு குண்டத்தில் அருகாமையிலே போக முடியவில்லை. தூரத்திலே இருந்து ஒரு பலகையிலே அமர வைத்து அங்கிருந்து தூக்கி குண்டத்திற்குள்ளே வீசப்படுகிற ஏற்பாட்டை எல்லாம் செய்து ஆடைகளை உரித்து அம்மனமாய் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி போடப்படுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய வாயிலே வெளிவந்த வார்த்தை நமக்கு தெரியும். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் ரப்பு போதுமானவன், அவன் காரியங்களில் நிர்வகிப்பதில் மேலாண்மை பார்ப்பவர்களில் கவனித்துக் கொள்வதில் அவன்தான் மேலானவன் என்கிற அந்த வசனத்தை சொல்லி முடித்தார்கள். அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிட்டான், கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது நெருப்பே நீ குளிர்ச்சியாகவும் சலாமத்தாகவும் ஆகிவிடு என்று அல்லாஹ் சொன்ன உத்தரவு. உலகமெல்லாம் நாடெல்லாம் ஏன் ஊரெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய நெருப்பு குண்டம் ஒருவேளையும் செய்ய முடியவில்லையே. மீண்டும் அந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹுதான் தன் காரியத்தில் மிகைத்தே தீருவான். மிஸ்ர் தேசத்தில் ஓடுகிற ஆறுகளை எல்லாம் சுட்டி காட்டி ஃபிரௌன் சொன்னான், வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் என் கண்ட்ரோலிலே ஓடுகிறது என்று சொன்னான், எனது கட்டுப்பாட்டில் ஓடுகிறது என்று சொன்னான்.
பதவிக்காக வேண்டி ஆட்டம் போட்ட அந்த கொடுங்கோலனை அதே தண்ணீருக்கடியிலே மூழ்கடித்தான் அல்லவா? மீண்டும் அந்த வசனத்தை ஒரு தடவை நினைவு கூறுங்கள். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹு தன் காரியத்திலே மிகைத்தே தீருவான். அப்படி இறைவனால் இந்த உலகத்தில் மனிதர்களை மீறி மிகைக்கப்படுகிற ஏராளமான செய்திகள். பாருங்கள், இன்றைக்கு நிகழ்காலத்தில் உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மிகப்பெரிய பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கு யோசிக்கிறோம். கலிபோர்னியா, அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணத்தில் இருக்கிற முக்கியமான நகரம். அந்த மாநிலம் முழுவதும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற பயங்கரமான காட்டு தீ பரவி காடுகளை, நாடு நகரங்களை, குடியிருப்புகளை, தொழிற்சாலைகளை, உயரமான கட்டிடங்களை எல்லாவற்றையும் சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கி இருக்கிறது. இவ்வளவு பெரிய பேராபத்து அமெரிக்காவினுடைய வரலாற்றிலே இல்லை என்கிற அளவுக்கு இந்த ஜனவரியினுடைய முதல் வாரத்தில் தொடங்கிய காட்டு தீ பயங்கரமாக இருக்கிறது. இந்த கலிபோர்னியாவினுடைய காட்சிகளை ஊடகங்களிலே பார்க்கிற போது நம் கண்ணுக்கு முன்னாலே தெரிய வருவது, இது ஏதோ காசாவோ, என்ன வருஷக்கணக்கிலே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காசா பிரதேசமோ, அல்லது வருஷக்கணக்கிலே போர் நடந்து கொண்டிருக்கிற உக்ரைனோ என்றெல்லாம் பார்த்தால் இல்லை. எல்லா செல்வ செழிப்போடும் வளத்தோடும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளோடும் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு பகுதிதான் இது. இவ்வளவு மோசமான காட்டுத்தீ. அன்பர்களே, கலிபோர்னியாவில் அதிகம் வசிப்பது BBC, CNN உள்ளிட்ட ஊடகங்கள் தருகிற தகவல் பிரகாரம் மிக அதிகமாக வசிப்பது முதலில் யூதர்கள், இரண்டாவது அமெரிக்காவினுடைய பெரிய செல்வந்தர்கள், மூன்றாவது ஹாலிவுட் சினிமாவினுடைய பிரபலங்கள். இவர்களெல்லாம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய கோர தாண்டவம் இந்த காட்டுத்தீ பரவி இருக்கிறது. காட்டுத்தீ என்றால் காடுகளுக்குத்தானே பரவ வேண்டும், காடுகளைத்தானே எரிக்க வேண்டும். இந்த தீ நாடு நகரங்களை எல்லாம் எரிக்கிறது. இவர்கள் அணைப்பதற்கு பெருமுயற்சி எடுக்கிறது அங்கே இருக்கிற மனித சக்தி. ஆனால் அதை தாண்டுகிறது. ஒரு மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்திலே வீசுகிற காற்று தீயை பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பாலை பரப்பி கொண்டிருக்கிறது. உமிழும் நெருப்புகளுக்கு இடையில் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த அத்தனை சக்திகளும் சிரம்பணிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கே விஞ்ஞானத்திற்கு பஞ்சம் இல்லை, டெக்னாலஜிக்கு பஞ்சம் இல்லை, நவீன தகவல் தொழில்நுட்பங்களுக்கு பஞ்சம் இல்லை. உலகத்தில் தீயணைக்கும் கருவிகளில் மிக அதிகமான கருவிகளை கொண்டிருப்பது அமெரிக்கா. எந்த பஞ்சமும் அதற்கு இல்லை. ஆனால் அதை தாண்டி இங்கே நடைபெறுகிறது. பாருங்கள் அன்பானவர்களே, இது போன்ற காட்டு தீக்கள் பரவுவதற்கு அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவிலே ஏற்பட்ட தீ விபத்தை ஒட்டி கருத்து தெரிவிக்கிற ஆய்வாளர்கள் உலகம் முழுக்க பேசுகிறார்கள். பல பேர் சொல்லுகிற கருத்துப்படி 4 காரணங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒன்று, முதல் காரணம் மட்டுமல்ல, முக்கியமான காரணம், இது இறைவனுடைய ஏற்பாடு. இது தக்தீர் இலாஹி, அல்லாஹுவினுடைய அச்சுறுத்தல் மற்றும் எச்சரிக்கை. அல்லது இறைவன் ஆட்டம் போடுபவர்களை குறித்து இறைவன் ஏற்படுத்திய சோதனை என்றெல்லாம் என்ன வார்த்தை வேண்டுமானாலும் சொல்லலாம், மிகைப்படுத்தி பேசுவதாக நினைக்க வேண்டாம். இரண்டாவது, என்ன காரணமாக இருக்கலாம்? சில நேரம் மின்னல் நேரடியாக மரத்தின் மீது மின்னல் தாக்கினால் தானாக தீப்பற்றி கொள்ளும். அது காடுகளை முழுக்க அந்த தீக்கள் உமிழ்ந்து காட்டு தீயாய் பரவும். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், மரத்தின் கிளைகள் ஒன்றோடொன்று உரசுவதால், கற்கள் உரசும் போது தீ வருவது போல மரங்களின் கிளைகளும் இலைகளும் உரசி கொள்ளுகிற போதும் தீ ஏற்படலாம். அந்த சின்ன தீ பரவி பெருந்தீயாக, காட்டு தீயாக பரவி இருக்கலாம் என்பது மூணாவது கருத்து. நாலாவது, ஏதேனும் மனிதர்கள் செய்த சில தவறாக இருக்கலாம். எங்காவது அடுப்பு பற்ற வைத்திருப்பான், அல்லது ஒரு சிகரெட்டை குடித்து போட்டிருப்பான். ஏதாவது மனிதர்கள் செய்த தவறினால் ஏற்பட்ட தீ காட்டு தீயாய் பரவி இருக்கலாம். இப்படி 4 காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அகில உலகத்தின் நடுநிலையாளர்களும் அமெரிக்காவை கூர்ந்து கவனித்து வரக்கூடியவர்களும் முதல் காரணத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆம், இது எல்லாம் வல்ல இறைவனுடைய ஏற்பாடு. சில பேர் அதை திட்டலாம். நீங்கள் என்ன அமெரிக்காவை திட்டுகிறீர்கள்? திட்டவில்லை. அமெரிக்காவினுடைய சப்போர்ட் இல்லாமல் இஸ்ரேல் ஒரு 3 நாள் கூட போர் செய்ய முடியாது. முழுக்க முழுக்க மத்திய கிழக்கிலே நடைபெறுகிற
போர் அபாயத்தை மென்மேலும் கொழுந்து விட்டெறிய செய்த அமெரிக்காவுக்கு இறைவன் ஒரு பாடம் காட்டுகிறானோ என்று நினைக்க தோன்றுகிறது. அன்பானவர்களே, ஏறத்தாழ இன்றைய தேதியில் 469 நாள் காசாவிலே நிறைவு பெற்றிருக்கிறது. பலஸ்தீனத்தில் ஆரம்பித்த போர் 469 நாள். 469 நாளும் ஒரு நாடு சுடுகாடை போல மாற்றப்பட்டதல்லவா? அதை கலிபோர்னியா என்கிற பகுதியில் அல்லாஹ் 10 நாளில் அதை காட்டியிருக்கிறார். 10 நாள், 467 நாள் அல்ல. 467 நாளும் இந்த காட்டு தீ தொடருமானால் நாடே இருக்காது. 10 நாளில் இறைவன் காட்டியிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். காசாவிலே மட்டும் கொளுத்தப்பட்ட, இடிக்கப்பட்ட, குண்டு வீசப்பட்டு அழிந்து போன 2000 பள்ளிவாசல்கள். பலஸ்தீனத்தில் 2000 பள்ளிவாசல்களை அழித்ததை ஒரு பக்கம் யோசிக்கிற போது, இங்கே உயரமான கட்டடங்களும் தொழிற்பேட்டைகளும் குடியிருப்புகளும், இந்த நாட்டினுடைய துணை அதிபர் குடியிருக்கிற வீடு உள்ளிட்ட அத்தனையும் நாசமாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். காசாவிலே ஏற்பட்டிருக்கிற இந்த 469 ஏறத்தாழ 470 நாள் ஏற்பட்டிருக்கிற கட்டிடங்களின் இடிபாடு சேதங்களின் மதிப்பை 40 பில்லியன் US$ என்று குறிப்பு தருகிறார்கள். ஆனால் கடந்த 10-15 நாளாக கலிபோர்னியாவிலே ஏற்பட்ட காட்டு தீயினால் அழிக்கப்பட்ட பொருளாதார சரிவு மற்றும் மதிப்பீடு, அங்கே இருக்கிற கட்டிடங்களின் மதிப்பு 50 பில்லியன் USD, அதுக்கு மேல பல்வேறு கணக்குகள் சொல்லப்படுகிறது. 460 நாளா 70 நாளா நீங்கள் செய்த அந்த பேரிழப்பு ரப்பு நினைத்தால் 10 நாள் 15 நாள்ல தந்துருவான். தயவு செய்து அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் திட்டுவதாகவோ, எல்லா மக்களும் மோசமானவர்கள் என்று சொல்லுவதாகவோ நினைக்க வேண்டாம். அங்கே இருக்கிற மத்திய கிழக்கினுடைய பதற்றத்திற்கு காரணமானவர்கள், தூண்டுபவர்கள், அதை சந்தோஷப்படுபவர்கள், இன்னமும் போர் செய்வோம் என்று சொல்லுபவர்கள், இவர்களுக்கு இது தண்டனை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயம் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறோம், ஈர நெஞ்சம் உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கிறது. அன்பானவர்களே, அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை நாம் பரிதவிப்போடும் பரிவோடும் பார்க்கிறோம். இறைவன் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆனால் அமெரிக்காவினுடைய ஆட்டத்திற்கு இறைவன் கொடுக்கிற ஒரு மறுபார்வையாக, எச்சரிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. சமீபத்தில் ஜனவரி 1 வாரத்தில், இந்த வாரம் அதிபராக பதவி ஏற்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை, பிடித்து வைத்திருக்கிற கைதிகளை பலஸ்தீனத்தில் இருக்கிற அமைப்புகள், குறிப்பாக ஹமாஸ் போன்றவை விடுதலை செய்யவில்லை என்றால் நான் பதவியேற்றவுடன் காசாவுக்கு நரகத்தை காட்டுவேன் என்று பேசினார். பேட்டி எல்லா ஊடகங்கள்லயும் வந்துருச்சு. காசாவுக்கு நரகத்தை காட்டுவேன். நரகம் என்றால் என்ன தெரியுமா? பெருந்தீ என்பது பொருள். பயங்கரமான தீயை நான் காட்டப் போகிறேன் என்று பதவியேற்பதற்கு முன்னாலேயே சொன்ன ஒருவருக்கு, அவர் பதவியேற்பதற்கு முன்னாலேயே ஒரு பெரும் நரகத்தை, ஒரு தீயை இறைவன் காட்டி இருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? எல்லாத்தையும் திட்டல, நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அமெரிக்க மக்களிலும் இதயம் ஈரமானவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அமெரிக்க மக்களிலும் இந்த போரையும் அதை ஊக்குவிப்பதையும் விரும்பாத பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கலாம். இது இறைவனுடைய ஏற்பாடு என்று சொல்லுவதில் ஒன்றும் தவறில்லை. வேற ஒரு வார்த்தையில சொல்றதுன்னா, ஒரு சேட்டிலைட் இமேஜ் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? 3 பெரிய தீப்பிழம்பு, தீ ஆரம்பிக்கிறப்ப 3 இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் கலிபோர்னியாவிலையும் அந்த 3 ஒரு நேரத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. காலைல 10 மணினா 10 மணிக்கு ஒரே நேரத்துல எல்லா இடத்திலும், வேறு வேறு பாகங்களில், வேறு வேறு மாநிலங்களில், மாகாணங்களில் ஏற்படக்கூடிய தீ கால இடைவெளியில் பரவியது என்று இல்லாமல் 3 இடத்துல மிகப்பெரிய ஒரு ஃபயர் என்பது சேம் டைம் எப்படி ஆகிறது என்பது இங்கே கேள்விக்குறியானது. சுருங்க சொல்ல போனால், நீங்கள் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு காரண காரியம் இருப்பதை நம்மால ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அதற்காக ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களை திட்டுவதாக தயவு செய்து நினைக்க வேண்டாம். நிறைய பேர் அப்படி கருத்து பதிவிடுவர்கள் எல்லாம் உண்டு. சமீபத்தில் ஒரு 5-6 வாரத்திற்கு முன்னாலே இஸ்ரேலின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பில்
நாம் ஜும்மாவில பேசிய ஒரு பயான் ஏறத்தாழ 1,70,000 பேர் அந்த யூடியூப்ல அந்த ஜும்மாவை இன்று வரை கேட்டிருக்கிறார்கள். இன்று வரை 100 கணக்கான கமெண்ட்டுகளில் நம்மை திட்டி தீர்த்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போதும் சொல்லுகிறோம், மரங்கள் உராய்வில் ஏற்பட்ட தீ என்று சொல்லுவதை விட, மின்னல் மரத்திலே தாக்கி ஏற்பட்ட தீ என்று சொல்லுவதை விட, வேறு பல காரணங்கள், யாராவது அடுப்பு பற்ற வைத்தான், புகைப்பிடித்தான் என்று சொல்லப்படும் காரணங்களை விட, இது ரப்புடைய ஏற்பாடு என்று சொல்லலாம். அல்லது நல்ல வேற ஒரு வார்த்தை சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையில சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلوம், ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய பத்துவாவை, பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை அஞ்சி கொள்ளுங்கள். அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுவுக்கும் இடையிலே தடை கிடையாது, திரை கிடையாது. பாதிக்கப்பட்டவன் என்னை இப்படி செய்து விட்டானே, யா அல்லாஹ், இறைவா நீ அவர்களுக்கு தண்டனை கொடு என்று மாத்திரம் அவன் கையை ஏந்தி விட்டால், கண்ணீரை சிந்து விட்டால், காட்டு தீயல்ல எவ்வளவு மோசமான அபாயமான அழிவையும் ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்று தருவான் என்பதிலே சந்தேகம் இல்லை. நான் மீண்டும் துவக்கத்திலே சொல்லியதை சொல்லி முடிக்கிறேன். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. நீங்கள் பதவியால் ஆட்டம் போடலாம், காசு பணங்களில் ஆட்டம் போடலாம், ஆனால் அல்லாஹுவே தன் காரியத்தில் மிகைத்தவன். இறுதியாய் ஒரு வார்த்தை, அங்கே தீவிர போக்குடைய யூதர்கள் இருக்கலாம், மத்திய கிழக்கு போர் பதற்றத்திலேயே வைத்திருக்க வேண்டிய போர் சூழலிலேயே வைத்திருப்பதற்கு ஆசைப்படுகிறவர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு இது தண்டனையாக இருக்கட்டும். இறைவா, அங்கிருக்கிற அப்பாவி மக்களை நீ பாதுகாப்பாயாக. எதுவும் செய்யாமல் ஒரு தீ விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாம் நல்ல உதவிகளை செய்வதும் பிரார்த்தனைகளை செய்வதும் நம் கடமையாக இருக்கிறது. இப்போதும் கூட நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரம் ICNA என்ற தன்னார்வ பொது அமைப்பு, முழுக்க முஸ்லிம்களின் அமைப்பு, ஏராளமான உணவுப் பொருட்களோடு உடைகளோடு ஆங்காங்கே வீடு இல்லாமல் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு தங்களால் என்ற உதவிகளை வழக்கம் போல் இஸ்லாமிய அடிப்படையிலும் மனித நேயத்தின் அடிப்படையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களுக்கு அதை செய்வோம், அல்லாதவர்களுக்கு இது இறைவனின் தண்டனையாகவே இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற காட்டுத்தீயிலிருந்து அமெரிக்கா மட்டுமல்ல அகில உலகத்தின் எல்லா பகுதிகளையும் பாதுகாப்பதோடு மீண்டும் மத்திய கிழக்கில் ஒரு நல்ல அமைதி திரும்பி சுபிட்சமாகவும் சுமூகமாகவும் மக்கள் வாழ இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.